நம்ம லைவ் அப்டேட்ல இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னா, நம்ம வந்துட்டு கேர்ள்ஸ் டீம்ல தான் அதிகமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு, ரொம்ப அவங்களுக்குள்ளேயே வந்துட்டு ரொம்ப ரகடா இருந்துகிட்டு, அந்த மாரி இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம கேர்ள்ஸ் டீம்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா, அங்க ரீசென்ட்டா என்ன நடந்துச்சுன்னா வந்துட்டு, இப்ப பாய்ஸ் டீம்லயே அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னன்னா வந்துட்டு நம்ம ஸ்டோர் ரூம்னா என்னன்னு தெரியும். ஜாமான் நம்ம மளிகை ஜாமான் இருக்கணும். நம்ம அந்த சமைக்கிற ஜாமான்லாம் எடுத்துட்டு வரது ஸ்டோர் ரூமுக்கு போயிட்டு அந்த ஜாமான எடுக்கணும். அந்த மாரி தான் இப்ப வந்துட்டு நடந்துச்சு. அதில் என்ன சண்டைங்கிறத நான் ஃபைனலாக சொல்கிறேன். அண்டு யார் யாருக்கு சண்டை வந்துச்சு பாய்ஸில். அண்டு இந்த இது வந்துட்டு ரொம்ப தீபக்குக்கு ரொம்ப ஒரு ப்ராப்ளமாக எனக்கு தெரிஞ்சு அமையுது இந்த சண்டை வந்துட்டு. என்னன்னா வந்துட்டு நம்ம ஸ்டோர் ரூமில் போயிட்டு எடுக்கணும். ஏன்னா அதுக்குன்னு ரூல்ஸ் தனியாக போட்டாங்க. என்ன ரூல்ஸ்னால் வந்துட்டு ஸ்டோர் ரூமில் வந்துட்டு 2 ரேக் இருக்கும். அந்த 2 ரேக்கில் பாய்ஸ் டீம் தனியாக, கேர்ள்ஸ் டீம் தனியாக. அந்த பாய்ஸ் டீமில் வந்து 3 பேர் வரணும், கேர்ள்ஸ் டீமில் இருந்து 3 பேர் வரணும். அந்த ரேக்கில் அந்த ரேக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் அந்த ரேக்கில் தான் எடுத்து போடணும். பாய்ஸ்க்கு வந்துட்டு ப்ளூ கலர் ரேக்கு அண்ட் கேர்ள்ஸுக்கு வந்துட்டு நம்ம ரெட் கலர் ரேக்கு அண்ட் அந்த மாதிரி வந்துட்டு எடுத்து போடணுங்களா. அதில் வந்துட்டு என்ன நடக்குதுன்னா வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் நடக்குது. இதுதான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு. என்னன்னா, நீங்க வாங்க போற ஜாமான் வந்து 13,500 தான் இருக்கணும். அதுக்கு மேல போச்சுன்னா நாங்க சொல்ற ஒரு ரூல்ஸ், அந்த ரூல்ஸ் வந்துட்டு நான் இப்ப சொல்றேன். நாங்க சொல்ற ரூல்ஸ் தான் இங்க நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றாங்க பிக் பாஸ். அந்த ரூல்ஸ் என்னடா அப்படின்னா, அந்த 13,500 மேல போச்சுன்னா, அதுல இருந்து ஒரு 200 எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா 25% பொருளை வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. பிக் பாஸ் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் 500 மேலே 13,500 மேலே போயிடுச்சுன்னா, அதுக்கு அந்த 500 வந்துருச்சுன்னா அந்த ஒரு 50% பொருளை எடுத்துருவாங்க. 1000 போச்சுன்னா வந்துட்டு அந்த மொத்த பொருளையும் எடுத்துட்டு நாங்கள் கொடுக்குற பொருளை தான் நீங்கள் சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை கொடுத்துருவாங்க. இது ரொம்ப ட்விஸ்டாக தான் இருக்குது. அண்டு அந்த உள்ளுக்குள்ளே போகும்போது நம்ம அந்த பொருள்லாம் எடுக்கும்போது கால்குலேட் கொடுத்துருவாங்க. அண்டு எழுதுறதுக்கு அந்த ஒரு பேடு கொடுத்துருவாங்க. அந்த பேடில் வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அதுக்கான டைமும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. கால்குலேட் பண்ணுறதுக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அண்டு அந்த ஒரு பொருள் எடுத்துக்கிறதுக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு டைமிங்குள்ளே எல்லாமே பண்ணிடணும். அந்த 13,500 மேலே போச்சுன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு எல்லா பொருளையுமே மைனஸ் ஆகிற நிலைமைக்கு வந்துடும். அந்த மாதிரி தான் ஒரு லெவலில் இப்போ வந்துட்டு அந்த ஒரு ஸ்டோர் ரூம் ஸ்ட்ராட்டஜியே இருக்குது. ஏன்னா இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது அப்படி தான் பண்ணுவாங்க. போக அவங்களுக்கே பழகிடும். ஏன்னா இப்படிலாம் இருக்குது அப்படிலாம் இருக்குன்ட்டு. அண்ட் அதில் வந்துட்டு ஒவ்வொருத்தராக ஒவ்வொன்றும் எடுக்கிறாங்க. நம்ம மேக்ஸிமம் கேர்ள்ஸ் டீமும் ஃபுல் அண்ட் ஃபுல் பக்காவாக எடுத்துட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு தேவையான பக்காவான ஃபினிஷில் எடுத்துட்டாங்க. இங்கிட்ட வந்துட்டு நம்ம பாய்ஸ் டீமில் வந்துட்டு அவளுக்கும் ஒரு மேஜராக தான் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. மேஜராக எடுத்துட்டு அதெல்லாம் ஒரு கம்மியாக தான் எடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். 13,500 மேலே போச்சுன்னா அதெல்லாம் பொருளாக எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற பயத்திலேயே மினிமம் நம்ம கேர்ள்ஸ் டீமாக இருக்கட்டும் ஒரு 7,000 பக்கமாக எடுத்திருந்தாங்கன்னா, அண்டு நம்ம பாய்ஸ் டீம் வந்துட்டு ஒரு 3-4 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் எடுத்திருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த மாதிரி வந்துட்டு எடுக்கும்போது வந்துட்டு நம்ம கேர்ள்ஸ் டீமுக்கு வந்துட்டு உப்பு பாக்கெட் 2 இருக்கும். 2 தான் இருக்கும் உப்பு பாக்கெட். அந்த 2 உப்புமே நம்ம கேர்ள்ஸ் டீமில் எடுத்துருவாங்க. அண்ட் இங்கிட்டு வந்துட்டு நம்ம பாய்ஸ் டீமுக்கு வந்துட்டு உப்பு பாக்கெட் கிடையாது. மெயினே நம்மளுக்கு உப்பு பாக்கெட் தான். நான் ஆல்ரெடி ப்ரோமோவில் விட்டுருந்ததை பற்றி நான் விளக்கி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். உப்பு பாக்கெட்னால இவ்வளோ சண்டை அப்படிங்கிறது. இங்கிட்ட வந்துட்டு உப்பு பாக்கெட் வந்துட்டு கிளியராக கிடச்சிருச்சு கேர்ள்ஸ் டீமுக்கு. இங்கிட்ட உப்பு பாக்கெட்டே இல்லை. அப்போ வந்துட்டு உள்ளே இருக்கும்போதே தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா. தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம அன்சிதாவாக இருக்கட்டும், நம்ம தர்சிகாவாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரே ஹாப்பி. என்ன ஹாப்பினா வந்துட்டு அவங்கள்ட்ட உப்பு இல்லை, அவங்க வந்துட்டு நம்மள்ட்ட வந்து தான் ஆகணும். அவங்களுக்கு ஒரு டீஸ்பூன் உப்பு கொடுத்தா கூட நான் வந்துட்டு ஏதாச்சும் நான் அவங்கள்ட்ட இருந்து நான் கேட்டு தான் அவங்க என்கிட்ட இருந்து உப்பு வாங்கணும். நான் ஒரு ரூல் கொடுத்து தான் அவங்க வந்துட்டு என்கிட்ட உப்பு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு இது கொடுத்துட்டாங்க. இதுதான் ட்விஸ்ட்டு. இதுதான் கேமோட ஸ்ட்ராட்டஜி இதுதான் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு இப்போ வந்துருச்சு. ஓகேங்களா. என்னன்னா உப்பு வந்துட்டு இவங்க கையில், கேர்ள்ஸ் டீம் கையில். பாய்ஸ் டீம் கையில் உப்பு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. உப்பே இல்லைன்னா ஒரு ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த லெவலுக்கு உப்பு மெயினே. ஓகேங்களா. அப்படிங்கும்போது உப்பு வந்துட்டு எடுக்காத காரணம் வந்துட்டு நம்ம தீபக் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளே போன அன்பரும் வந்துட்டு விஜய் விஷால் அவரும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 3 பேர் டீமில் தீபக் போயிருக்காரு அண்ட் விஜய் விஷால் போயிருக்காங்க, அருணாவும் போயிருக்காங்க. இங்கிட்ட வந்துட்டு நம்ம கேர்ள்ஸ் டீமில் வந்துட்டு நம்ம ஜாக்குலின் போயிருக்காங்க. அண்டு அந்த ஒரு 3 பேர் சரியா இப்போ டைமிங்கில் ஞாபகம் வரல. அண்ட் 3 பேர் போயிருக்காங்க. அண்டு அப்போ யாருன்னா ஜாக்குலின் அந்த ஒரு 3 பேர் போயிருக்காங்க. அந்த பேரை வந்துட்டு நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன்.
அண்ட் அவங்களாம் எல்லாருமே போயிருக்காங்க, 3 பேரும் போயிருக்காங்க. அண்டு அவங்க 3 பேரும் போயிட்டு அவங்க எல்லாருமே எடுத்துட்டாங்க. அண்டு இப்போ வந்துட்டு உப்பு இருக்க காரணம் தீபக் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம அருண் பிரசாத் வந்து அருணவும் நம்ம விஜய் விஷாலும் சொல்கிறாங்க. நான் வந்துட்டு நான் ஒரு பொருள் எடுக்க போனாவே அவர் திட்டுறாரு, அவர் லீட் பண்ணுற மாதிரி இதை சொல்லிட்டு இருக்காரு, அவர் ஏதோ பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்கக்குள்ளே இப்போ சண்டை மோட்டிவேட் ஆக போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்பே நான் லைவ் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு போச்சு அவங்கக்குள்ளே இப்போ ஃபைட் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறது. என்னன்னா அவங்க அந்த ஒரு லைவ் வந்துட்டு எப்படி நடக்குதுன்னா ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு நடக்கவே இல்லை. அந்த ஒரு மூமெண்ட் அதே ஃபைட்டிங் மூமெண்ட்டாகவே நடந்துச்சு. ஒரு பாத்ரூம்குள்ளே போயிட்டு 3 பேர் நின்று பேசியிருக்காங்க. இது மாதிரி வந்துட்டு அவர் வந்துட்டு நான் இப்போ ஒரு பொருள் மேகி எடுக்க போறேன்னா அது எதுக்கு பிள்ளை எடுக்கிற, இது வை அதை வை அப்படிங்கிற மாதிரி அவர் லீட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் இதை வந்துட்டு நான் எடுக்கலாம் போகும்போது அவர் வந்துட்டு எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாரு. அவர்னால தான் நான் வந்துட்டு எடுக்கல அப்படிங்கிற மாதிரி விஜய் விஷாலும் நம்ம அருணவும் வந்துட்டு நம்ம அருண் பிரசாத்திட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு அங்கே உள்ள என்ன நடந்துச்சுன்னா இது மாதிரி தான், ஆனால் அவர் சொல்கிற மாதிரி தான் நடந்துச்சு. ஏன்னா அதுக்கு வந்துட்டு அருண் பிரசாத் வந்து சொல்றாரு, நீங்க வந்துட்டு நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி தானே நீங்க இருக்கணும், அவரா உங்களுக்கு சமைக்க போறாரு, இங்க சமைக்க தெரிஞ்ச ஆள் நீங்க விஜய் விஷால் நீங்க மட்டும்தான், நீங்க வந்துட்டு உங்களுக்கு தெரியும் தானே உங்களுக்கு எது எது எடுக்கணும் எது எது எடுக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தான் தெரியும், அவர் வந்துட்டு லீட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம அருண் பிரசாத் வந்து சொல்லிடுறாப்ல. சொல்லவும் நம்மளுக்கு ஒரே வடே என்னடா இப்போதான் கேர்ள்ஸ் டீம்ல ஃபைட்டு நின்றுச்சு, இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்துருச்சு. அண்ட் இதனால வந்துட்டு உப்பு வந்துட்டு ஒரு பெரும் பாடாக இருக்க போகுது இந்த வாரம். அந்த உப்பை வச்சு தான் இந்த வீக்கே வந்துட்டு விளையாட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த உப்பு 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 அந்த ஒரு செம்ம, ஏன்னா இவங்கக்குள்ள இவ்வளோ ஃபைட் வரும்போது நம்மளுக்கு ஒரு ஜாலி மூமெண்ட் இருக்கு பாருங்க. ஆனால் வந்துட்டு உள்ளே பேசிட்டா நான் வெளியில் வந்துட்டு அப்படியே நடிக்கிறாங்க. நம்ம அருண் பிரசாத் தீபக்கிட்ட போயிட்டு நீங்கள் இது எடுத்துருக்கீங்க, இதெல்லாம் சூப்பராக தான் எடுத்துருக்கீங்க, அதெல்லாம் சூப்பராக தான் எடுத்துருக்கீங்க, ஆனால் அங்கே போயிட்டு அருணவிட்டும் விஜய் விஷால்ட்டையும் அவர் லீட் பண்ணதுலாம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு பிட்டை போட்டு விட்டுறாங்க. இது என்ன கான்செப்ட்னு எனக்கு சத்தியமாக தெரில. அண்ட் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். வெயிட் பண்ணி பார்க்குறோம். லைவ் உடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு லைக் பண்ணிட்டு போயிருங்க. டாக்டர்